சில பேர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஃபேஸ்புக்கில் அப்படி யார் போஸ்ட் போட்டாலும் சரிங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். பார்த்துட்டு விட வேண்டியது தானே. ஏதாவது ஒன்று போடுவான், மாட்டினான். என்ன ஆயிருக்கு, அவன் வீட்டில் வேலை காய்ச்சி 3 நாளாக வரல. சரியா, 4வது நாள் வரும்போது அந்த வீட்டம்மா கேட்டுக்குது, சொல்லாமல் கொள்ளாமல் லீவு போட்ட யார் வேலையை செய்கிறதுன்னு. வேலை காய்ச்சி சொல்லிச்சான், நம்ம உடம்பு சரியில்லைன்னு ஃபேஸ்புக்கில் போட்டேன், சார் கூட கெட் வெல் சூன் மிஸ் யூன்னு போட்டாரேம்மா. அதாவது இவனுக்கு யாராவது ஐ எம் நாட் வெல்லுன்னு போட்டால் அது பதிலாக எழுதுறது இவனோட இயல்பு. கெட் வெல் சூன் ஐ மிஸ் யூன்னு. அது வேலை காட்சிக்கும் போட்டான், போட்டு மாட்டிக்கினான். ஒன்றும் பண்ண முடியாது சார். எதுவாக இருந்தால் போன பொங்கலுக்கு என்ன ஆயிடுச்சுங்க தமிழ்நாட்டில், இங்கே தெரில, தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சு, ஒரு புரளி ஒன்று, இந்த வாட்ஸ்அப்பில் வர புரளியில் அது ஒன்று என்னென்னா, போன பொங்கல் புத்தாண்டு பிறக்கும் பொழுது பொங்கலுக்கு என்னென்னா ஆண்களுடைய உயிருக்கு ஆபத்து, அதனால் மனைவிமார்கள்லாம் வாசப்படிக்கிட்டு அகல் விளக்கில் 3 நாளைக்கு அகல் விளக்கு ஏற்றி வைங்கன்னு. அது வாட்ஸ்அப் அப்படியே பரவிடுச்சு. உண்மையோ பொய்யோ பரவிடுச்சு. என் தங்கச்சி வீட்டுக்கு எவனை அனுப்பிச்சிட்ருக்கிறான். என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா, என் வீட்டுக்கு ஃபோன் அடித்தான் லேண்ட்லைனில். என் ஒய்ஃப் எடுக்குது, நான் வீட்டில் தான் இருக்கேன் வச்சிச்சு. நான் அப்போவே நினச்சேன், இந்த 2 ஊக்கு அப்புறம் வச்சதுன்னு எங்கள் சம்மந்தப்பட்ட வீடுன்னு அர்த்தம். யாருன்னு, உங்கள் தங்கச்சி இஞ்சு. நான் வானேன், வேலை இல்லைங்க அப்படின்னு. இல்லை என்ன தான் சொன்னான், ஒன்றில் இந்த பொங்கலுக்கு ஆண்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு ஒய்ஃபெல்லாம் அகல் விளக்கு ஏற்றணுமா, உங்கள் தங்கச்சி சொல்லிச்சுன்ட்டு கிச்சனுக்கு போகிறான். நான் பின்னாலேயே போனேன், நீ ஏற்றலையான்னு. என்ன ஏற்றலையா, உன் தங்கச்சிக்கு வேறு வேலை இல்லை, அவங்க சொல்லி எது நடக்குது அப்படின்னா. இப்போ எனக்கு என்னன்னா உயிர் அது உண்மையோ பொய்யோ, இவ பாட்டு என் தங்கச்சி இருக்கிற வேலை இருக்கிற கோவத்தில் லெவலில் காலி பண்ணிட்ட போகிறாள். இப்போ நீ ஏற்ற மாட்டியானா, அட போங்க வேலையை பார்க்கணும் சமைக்கணும் அப்படின்ச்சு. அப்புறம் வெக்கம் கட்டு நானே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரிம்மா அகல் விளக்கு ஒய்ஃப் தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமா? இல்லைங்க, அடுத்த பொங்கல் வரையும் நான் இருக்கணும்ல, அவங்கவுங்க ஏற்றணுமா அவங்களே ஏற்றுக்கலாமான்னு. அப்புறம் நானே தான் ஏற்றுக்கினேன். அதை விட ஏற்றி வா அன்னைக்குன்னு பார்த்து நல்லா காற்று ஏற்றி பக்கத்துலேயே கோயினுந்தேன், அவுஞ்சிட போகுதுன்னு. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். சிலதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். பாசிட்டிவ் தான், வேறு வழி கிடையாது. சார் டாக்டர் என்னை உனக்கு பிபி அதிகமாகிடுச்சு, இது சுகர் அதிகமாகிடுச்சு, ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கன்னாரு. எங்கே ஐபியில் அட்மிட் ஆகுங்க, 2 நாள் சும்மா அப்சர்வேஷன். ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், இருக்கியாங்க. டாக்டர் பார்க்க போகிறாரு, பில்லு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். நம்ம இருந்தோன்னா வீணாக சண்டை வரோம்னா, இது அட்மிஷனே ஆகலை. அப்போவே நான் கிளம்புறேன்னா பெரிய டாக்டர் வந்துட்டார். சார் ஒரு ஒய்ஃப் டாக்டர்கிட்ட இவர் சரியில்லைன்னா எதை பற்றி சொல்லுவாங்க, சார் இவருக்கு சுகர் இருக்குது ஆனால் ஸ்வீட் சாப்பிட்றாரு, வாக்கிங் போக மாட்டுறாரு, அந்த மாதிரி தானே சொல்லணும். பொதுவாக சொல்கிறா டாக்டர்கிட்ட. என்னென்னு, டாக்டர் இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாருன்னு. அவர் கொஞ்சம் சீனியர் டாக்டர். அவர் உடனே எஸ்சி ரங்கராவ் மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு, என்ன மிஸ்டர் மௌன சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது கேட்கலையாமே என்னாரு. அவர் இன்னும் அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி. யாரா கேட்டோம். அதனால தான் இதுவரையும் நான் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கிறோம். அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. சார் வாக்கிங் போங்கன்னு சொன்னாங்க, 40+ வாக்கிங் போங்கன்னு. ரைட்டு, ஒய்ஃபை கூப்பிட்றேன் மாமா வாக்கிங்னு. என் நல்ல மனசுக்கு ஒன்றாவது நீ போன்றான். அப்போ வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசா, என்னது இது அநியாயமாக இருக்குது. சரின்னு போனேங்க. போன பிறகு அங்கே மெரினா பீச்சுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது, நிறைய ஜென்ஸு பார்க்குறாங்க நாயை வாக்கிங் கூட்டின்னு வரான் கூட. என்ன சார்ண்ணே, இதுதான் சார் சௌகரியம், கூட பேசாது. நமக்கே மூச்சு வாங்குச்சு வச்சுங்களேன். நீ நிறைய சிகரெட் பிடிக்கிற அதனால தான் மூச்சு வாங்குது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது சார். இன்றைக்கி 1/2 கிலோமீட்டர் போதும் நம்ம முடிவு பண்ணால் அதுவும் ஓகே சொல்லிவிட்டு வந்துடும் சார். நல்லா இருக்குது ஐடியா, நாளையிலேருந்து நம்மளும் நாயை கூட்டின்னு வரலான்னு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. என் ஒய்ஃபு சோஃபாவில் சமணம் போட்டு உட்காந்துன்னு கண்ணு மூடினுக்கிறான். அது மீதி தூக்கம் சோஃபாவில் தூங்குறான்னு. என்னம்மான்னு, தியானம் பண்ணுறேன். நான் பயந்துட்டேன். ஏன்னா எப்போவுமே தியானன்றது அமைதி வரும். இப்போல்லாம் தமிழ்நாட்டில் யாராவது தியானம் வந்ததுனா தான் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது.
அதனால் இது என்ன பெரிய தியானம் எனக்கு என்ன, நான் உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை சாயங்காலம் போட வேண்டிய சண்டைக்கு பாயிண்ட் சேர்க்குறாளா ஒன்றும் புரியல. சில வாட்டி சில வாட்டி அவங்களுடைய ரேஞ்சே வேறங்க. சில வாட்டி ஆஃபீஸ்லேருந்து வரமே நம்ம அங்கே நாய்ப்படாத பாடு. ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஹோம் மேக்கர். நீங்களும் ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும். ஹோம் மேக்கர்ஸ் இந்தியாவில் நிறைய பேருக்கு அப்படி தானே இருப்போம். இப்போ என் வீட்டில் நம்ம அம்மா வீட்டிலேயே இருக்கவங்க ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனாக எல்லாருக்கிட்டையும் நாய்ப்பட்ட பாடு, சிக்னலு, ஸ்கூட்டரு. இந்த ஸ்கூட்டரில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஆமாங்க, சிலது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டு தான். ஹெல்மெட் போடணும், 2 வீலர் கரெக்ட் தான். ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலையே 3 கிலோ, ஹெல்மெட்டு 7 கிலோ. அதை மாட்டினா பக்கத்தில் தண்ணி லாரி தெரியல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இங்கே மாதிரில அவன் இஷ்டத்துக்கு ஓட்டுவான். இப்படி பார்க்குறா தெரியல, அப்படி பார்க்குறா தெரியல, ஊன்னு ஓட்டு எவனா தட்டி விட்டா தான் தெரியும். என்ன ஒன்று, நம்மளே மனசு திருப்திப்படுத்திக்கிறோம். ஓ சரி, ஹெல்மெட் போடுறது ஒரு விதத்தில் நல்லது. என்ன, கவர்மெண்ட்டுக்காக போட்டோனாலும் பின்னால் ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்துக்கின்னு உங்கள் அக்கா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லைன்னு தொண்ணு காதிலே விடாது, அப்படியே போகலாம். இல்லை இது கரெக்டு, இது கவர்மெண்ட் சொன்னது. ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டா, பின்னால் உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போடணுன்னா ரொம்ப நல்லதாக போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து பெரிய ஹெல்மெட் வாங்கி கொடுத்தான் போ அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனைனாங்க, இது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு ஈரோட்டில் ஒரு பெட்ரோல் பங்க், நம்ப மாட்டீங்க, நடந்தது. ஒரு பெட்ரோல் பங்க்கில் சேம் கலர் பைக்கு, சேம் கலர் ஹெல்மெட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவனுங்க பெட்ரோல் போட்டு உள்ளே வந்துக்கிறானுங்க, 2 ஒய்ஃபு மாறி ஏறிடுச்சு. உண்மை, நடந்தது மாறி ஏறிடுச்சு. இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? பைக் கலரு, ஹெல்மெட்டு. இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போனோன்னா குரல் கேட்குது, என்னங்கோ இந்த பக்கம் போகிறீங்கன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பணும். மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிடுச்சு. அப்புறம் அவனையும் கூப்பிட்டு இவனையும் கூப்பிட்டு 2 பேரும் நடு ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு வீட்டுக்கு போயிட்டானுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஆனால் அதை சால்வ் பண்ண அவங்களுடைய ரேஞ்சே தனி. ஸ்கூட்டரில் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு போகிறதெல்லாம் ஸ்கூட்டரில் முடியாது, ரொம்ப கஷ்டம். நான்லாம் ரொம்ப அவசரப்பட்டிருக்கேன். இந்த ஸ்கூட்டர் வச்சுருக்கேன் சார், நான் பைக்கு கூட இல்லை. ஏன்னா பைக்கு கியர் போட்டு மாட்டேன். இது கைநெட்டுக்கு கொண்டா மாதிரி. அது பார்த்தீங்கன்னா 35 கிலோ பின்னால் தான் இருக்கும், முன்னால் வெறும் தகுடு தான். அது இன்ஜின் 35 கிலோ, இது ஒரு 75 கிலோ. எங்கே நாட்டிக்க போதோன்னு ஓட்டணும். நம்ம மனுஷன் தானே, நம்மளாம் போயினே இருப்போம். எது சாரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசில் ஒரு அழகாக ஒரு லேடி பாஸ் ஆகும். டக்குன்னு மனசு நினைக்கும், நமக்கு பொண்ணு பார்க்க போது இவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு. அப்படியே வேற வழி கிடையாது. அவங்களுடைய ரேஞ்சே தனி. இப்போ ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனில் உட்காரோன்னு வச்சுங்களேன், ஏங்க ஏதாவது சேஞ்சு தெரியுதா பாருங்க. இப்படி இல்லையா, நல்லா பாருங்க. என்னது, அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. ஏதாவது சேஞ்சு தெரியுதா பாருங்கன்னா, என்ன பார்க்கறது சேஞ்சு? அதே போர்ட்டிகோ, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு. இல்லை ஒன்றும் சேஞ்ச் இல்லையாம்மா. உங்களுக்கு ரசனையே இல்லைங்கன்றா. ரசனை இருந்தால் நான் ஏமா கல்யாணம் பண்ணுறேன் விடு. இன்னும் இப்போ என்ன ஒன்றும் இல்லை, ஷோ கேஸ்லேருந்து ஒரு குட்டி யானை பூமியை எடுத்து டிவி மேலே வச்சுருக்கா சார். அவளை பொறுத்த அளவுக்கு அது இன்டீரியர் டெக்கரேஷன். நம்ம அதை ஒத்துக்கணும், சிரிக்கணும், குட்டு சொல்லணும். அதெல்லாம் முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அவங்க அன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் பார்லிமெண்ட்டில் நடந்துனுக்குது, பார்த்துன்னு டிவியில் பார்த்துனுக்குறேன். கிடுகிடுன்னு ஓடி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்கண்ணா. என்ன ஆச்சுன்னா, மாவு உயரம் ஆகலைங்கண்ணா. மாவு உயரம் ஆகலையா? அவன் என்ன சொல்கிறாங்க, இந்த மாவு அரைச்சி வச்சிங்கன்னா புளிச்சு கொஞ்சம் உயரமாகுமா. அது ஆகலையாம். 50 வயசு ஆகுது, நானே உயரமாகலை. அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. மாவு உயரம் சில வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே இன்றைக்கி என்ன ஷாக் வச்சுருக்கிறாளோன்னு பயந்துக்கினே வரணும். ஆமாங்க, திடீர்னு ஒரு மஞ்சள் கலரில் அது என்னன்னே தெரியாத ஒரு வஸ்து, அதை கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனில் வச்சுருந்தாங்க. நான் அது மஷ்ரூம் அல்வா. ஏன்னா கத்திரிக்காய், முருங்காய், அந்த இங்கிலீஷ் காய்கறியே இல்லாமல் சமைக்கிற ஆள் நம்மால். திடீர்னு மஷ்ரூம் கிஷ்ரூம் அதுலேயும் அல்வா வேறு சொல்லுதேன்னு நான் சொன்னேன். இல்லை, இது எப்படி செஞ்ச உனக்கு தெரியாத? என்ன எப்போவுமே தெரியாமல் இருந்துருவோமா? டிவியில் பார்த்தேன், கற்றுக் கொடுத்தாங்க. நான் இந்த டிவியில் யார் கற்றுக் கொடுத்ததுன்னு
நடிகை நளினிச்சு. ஐயோயோன்னு அந்த அம்மா பாருங்கள், நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு, இப்போவும் பழி வாங்குது. நான் வானான்றேன், நீ சாப்பிட்டியாப்பானே, நீங்கள் சாப்பிடாம என்றைக்கு நாங்கள் சாப்பிட்ருப்போம். சும்மா இந்த லேபிலெல்லாம் எலி வச்சுருப்பாங்கல்ல, அந்த அந்த எதுவாக இருந்தாலும் சரிங்க. அதான் மகிழ்ச்சி என்பது மனசில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு ஷோனாக்கா இந்த சர்க்கஸு, இந்த மேஜிக் ஷோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது மேஜிக் ஷோ. சில பேருக்கு பிடிக்கும், நம்மளுக்கு வந்துங்க மூளை கெட்டு போச்சு. ஏன்னா ஆஃபீஸுக்கு போகிறோம், படிச்சிருக்கிறோம், பட்டிமன்றம் பேசுகிறோம், 4 பேரை பார்க்கணும், பக்கத்துலேயே இருப்பான், நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்க கூட தான் டெய்லி செக்ஷனில் பேசுகிறோம். குட் மார்னிங் சார்னுவான், நம்மளுக்கு பின்னால் மொட்டை கட்டி அனுப்புவான். அந்த மாதிரி ஆளுங்களோட பழகிறதுனால மூளை வந்து இல்லை எப்போவுமே ரொம்ப கெட்டு போயிடுச்சு. இந்த இந்த மேஜிக் ஷோவில் திடீர்னு டேபிள்லேருந்து ஒரு தொப்பி எடுக்கிறாங்க, முயல் குட்டி வருது. நமக்கு அது பார்த்தோன்னா கை தட்டவே முடியாது. ஏன்னா முயலை இவன் கையில் ஏற்றுன்னு வந்தானா, பேக்கெட்டில் வச்சுருந்தானா, கீழே வச்சுருந்தானா, இதே யோசனை. ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா ஊன்றா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப கை தட்டி, ஏங்க முயல் எப்படிங்க வந்தது அப்படின்னா, அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு, வந்தது சுமாருன்னு. அவங்க அன்றைக்கி சர்க்கஸுக்கு போகிறேன், சர்க்கஸில் நான் ஒருத்தன் போனேன். சர்க்கஸில் என்ன, ஒரு ஆளை ரவுண்டு வட்டம் மரத்தில் ப்ளைவுட்டில் ஒரு ஆளை இப்படியே கட்டிட்டாங்க. அது அந்த கேட்டுக்கிட்ட அவன் சுற்றுது. இங்கே ஒரு அம்மா கண்ணை கட்டி ஒரு 10 கத்தி சர்க்குந்து படவையில் எல்லாம் கை தட்டினாங்க. நானும் கை தட்டினேன். கை தட்டினேனா, கை தட்டிட்டு விட்டுட்டு மரியாதை அப்படியே விட்டுட்டு இருக்கணும். இல்லை, நான் என்ன பண்ணேன், ஏதோ 7-8 சர்க்கஸ் கம்பெனி இதுவரையும் நடத்தினவன் நாட்டம் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியான கேமில் எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையே போடுவாங்க, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என் ஒய்ஃபு அந்த அம்மா அந்த ஆளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு ஈகோ ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ உலகம் தெரிஞ்சவன், நம்ம ஒன்று சொன்னால் எஸ்ன்னு ஒத்துக்கணும்ல. உனக்கு தெரியுமா உண்மையிலே அப்படி தானே? இல்லைங்க, கண்டிப்பாக அந்த பொம்பளை அந்த ஆளுக்கு ஒய்ஃப் இல்லைன்னு. எதை வச்சு சொல்கிறேன், உண்மையான ஒய்ஃபை கண்டு இருந்தால் ஒரு 6 கத்தி நேரம் இறங்கியிருக்கோண்ணா சார். அவங்க சொன்னது கூட இல்லை சார், அந்த சொன்ன தொகி திடீர்னு ஒய்ஃபு கிட்டேயே ஒரு சந்திரமுகி மூஞ்சி பார்த்தேன். நல்ல காலண்டா அப்பா சாமி, நம்ம ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறோம், சர்க்கஸில் வேலை செய்யலைன்னு. ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறாரு, ஒருவன் மகிழ்ச்சியாக இல்லை, எப்பொழுதுமே துன்பமாக இருக்கிறான் வாழ்க்கையில் அப்படின்னா அவன் உண்மையிலேயே இன்னும் நடிக்க ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம்ன்றாரு. அவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. ஒரு படம் எடுத்தார், அன்னியன்னு, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். நம்ம ஒவ்வொருத்தருமே அந்நியன் தான் சார். காலிங் பெல் அம்பி மாதிரி வீட்டில் இருக்கும், காலிங் பெல் அடியுது, திறக்கிறோம், ஃபஸ்ட்டு மாமனார் மூஞ்சி, உடனே அந்நியன் ஆகிடுவோம் மனசு உள்ள. பின்னால் பார்க்குறோம் மச்சினி நிற்கிது, உடனே ரிமூவ் ஆகிடுவோம். திருப்பி அம்பி மாதிரியே உள்ளே வந்து ஒய்ஃபுக்கிட்ட உங்கள் சிஸ்டரும் உங்கள் ஃபாதரும் வந்திருக்காங்கன்னு. அப்படிதான், அவ்வளோதான், எல்லாமே அப்படிதான் சார். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வரும். எல்லா இடத்துலையுமே நடிக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா நடிச்சு தான் ஆகணும் சார். சென்னையிலலாம் ஈவினிங்கில் பஸ்ஸில் போகிறதுலாம் வந்து பெரிய சாதனை, சரியா? அதுலேயும் ஃபேமிலியோடு போகிறது இன்னொரு சாதனை. சில இடத்துக்குலாம் வேறு ஸ்கூட்டர் போக முடியாதுன்னு பஸ்ஸில் ஏறிடுவேன், சிட்டி பஸ்ஸில். நானும் ஒய்ஃபை ஏறுறோம், நல்ல கூட்டம். அது என்னவே தெரியல, அந்த பஸ்ஸில் வந்து எப்போ ஏறினாலும் லேடிஸ்க்கு இடம் கிடச்சிரும், நம்மளுக்கு கிடைக்காது. தள்ளி 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 டிரைவர் முன்னால் நிற்க வச்சிட்டான். இன்ஜின் சூடு. நம்ம ஹைட்டுக்கு திரும்பி பார்த்தா எனக்கு பின்னால் இருக்கிறவன் மட்டும்தான் தெரியும், ஏன்னா நம்ம அவ்வளோதான் ஹைட்டு. அவனுக்கு பின்னால் எனக்கா இவ கரெக்டாக இறங்குவாளா இல்லையா, என்னை விட்டுட்டா பிரச்சனை. இறங்குவாளோ 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 வேண்டாத தெய்வம் இல்லை. ஸ்டாப்பிங் வந்து இறங்குறேன், காணும். பின்பக்கமாக இறங்குவா பார்த்தா காணும். வண்டி போயிட போகிறதுன்னு பயந்து நான் பண்ண, வேறு வழி இல்லை. இந்த படிக்காத கிராமத்து வாசி மாதிரி பரிமளம் பரிமளம் பரிமளம்னு திடீர்னுங்க கூப்பிட்டீங்களான்னு ஒரு குரல். உள்ளே பார்த்தா பஸ்லேருந்து வேற ஒரு பரிமளம், அது எட்டி பார்க்குது. அது பாருங்க, அவங்க ஹஸ்பண்டு குரலும் என் குரலும் வித்தியாசம் தெரியல. கூப்பிட்டீங்களான்னு வெளில பார்க்குது. ஆக்சுவலாக நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது. ஆனால் அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல, அதனால் பார்த்தா நம்ம பரிமளம் அப்புறம் இறங்கிடுச்சு. என்ன ஏன் லேட்டுன்னா தூங்கிட்டேன். 2 பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி தூங்குவேன் நீ, கொஞ்சம் பொறுப்பாக இருக்க. உடனே சொல்கிறாங்க, என் நல்ல மனசு உடனே தூக்கம் வருது உங்களை மாதிரியான. அதை எதுக்கு எடுத்தாலும் அந்த அந்த கொடுக்கல் வாங்கல் மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம சும்மா பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் உண்மையிலேயே மனசு. இப்போ இருக்கிற குழந்தைங்க, எனக்கு மேடம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் சொன்னாங்க.
நானா நீயான குழந்தைகளை வச்சு பண்ணலான்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த குழந்தைகளை நேற்று பார்த்தேன். உண்மையிலேயே சொல்கிறேன், இங்கேயே இருந்து இங்கேயே பிறந்து தமிழில் பேசணும்னு ட்ரை பண்ணுற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் உண்மையிலேயே வாழ்த்தப்பட வேண்டியது, உண்மையிலேயே வாழ்த்தப்பட வேண்டியது. அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் தமிழில் பேசுகிறாங்க. சார் குழந்தைங்களாம் இப்போ ரொம்ப புத்திசாலி ஆகிடுச்சு சார். நம்ம இருந்த லெவல்லலாம் இல்லை. நம்மலாம் 40s 60s 70s 80s இருந்த குழந்தைங்க இல்லை, ரொம்ப புத்திசாலி. என் பையனெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்பா நீ தானேப்பா சொன்ன எல்லார்கிட்டையும் மரியாதையாக பேசணுன்னுன்றான். ஆமாம், அப்புறம் ஏன் நீயே மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னா? யார்கிட்டடான்னு? அம்மாவை வாடி போடின்னு கூப்பிட்ற அப்படின்னா, நம்மளே என்றைக்கோ ஒரு நாள் தான் கூப்பிட்றோம் சார். ஒன்றும் அவனுங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்கன்னு பயமாக இருக்குங்க. திடீர்னு ஒரு நாள் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் வரும்போது அவனை கூட்டிகிட்டு வந்துருங்க ஸ்கூலில், எனக்கு வேலை இருக்குதுன்னு. ஸ்கூலுக்கு போனேன், கூட்டின்னு வரலான்னு. கிளாஸ் டீச்சர் கிளாஸுக்கு போயிட்டு போகிறேன். கிளாஸ் டீச்சரு என்னை பார்த்தோன்னே, சார் யூடியூப்பில் பார்த்துக்கணும் சார், அதில் பார்த்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் பேசின்னு இருந்தேன், சும்மா பேசின்னு இருந்தேங்க. பையன் பார்த்து என்ன பண்ணிட்டான், வெளில வந்தோன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னா. உங்கள் அம்மா டெய்லி வரால ஐஸ்கிரீம் வாங்கி தருவாள்? அம்மா வாங்கி தர மாட்டாங்க, நீ வாங்கி கொடுன்னா. ஏன்? இல்லைன்னா நீ மிஸ்ஸுக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு அம்மா கிட்ட சொல்லுவேண்ணா. இல்லை வாங்கி கொடுத்துட்டுன்னு வந்தேன், வேறு வழி இல்லை. பிள்ளைங்க புத்திசாலி ஆகிடுச்சு, பிள்ளைங்க புத்திசாலி ஆகிடுச்சு. என்ன ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் என்னென்னா, அழகு என்பதில் ரொம்ப எது அழகுன்னு தெரியல. உண்மையிலேயே அழகு என்பது மனம் சம்மந்தப்பட்டது. ஆனால் உடம்பு ஆடை அணிகலன் இது சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்களும் சரி பெண்களும் சரி உடைகளை ஐரோப்பிய நாகரிகத்தில் மாற்றுறாங்க. நமக்கு எது வசதியோ அது மாறணும். இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க, குளிர் அதிகம் இல்லை, என்னால் இருக்கவே முடியல, குளிர் அதிகம். குளிர் அதிகமாக இருக்கிற பிரதேசத்தில் என்ன உடையோ அதை போடுறீங்க. நம்மளுக்கு அங்கே குளிரே கிடையாது, ஆனால் அநியாயத்துக்கு போடுறோம் சார். என்ன ட்ரெஸ்ஸுன்னே புரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஆம்பளைங்க சார் 50 வயசு 6 அடிக்கு இருக்கார், பர்மடாஸ்னு ஒன்று விற்கிது, அது வீட்டில் போட்டுக்கோ, அதை போட்டுக்கினே ட்ரெயினில் வரான் கோயம்புத்தூருக்கு. இது என்ன நாகரிகம் சார்? பர்மடாஸ் போட்டுன்னு அப்படியே பர்த்துக்கு ஏறுறான் சார், அப்பர் பர்த்துக்கு. நியாயமாக இருக்க வேணாவா? இல்லை என்ன லேடிஸும் சரி, அது என்னவோ அழகுன்றது. கம்மல் ஒன்று குத்தணும். தமிழ்நாட்டில் பாருங்கள் 1 2 3 4 5 அக்கு பஞ்சராட்டு 5 கம்மல், பொட்டு ஒன்று வைக்கணும், 5 பொட்டு. ஒன்றும் இல்லை, மெட்ராஸ் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். என்ன பிள்ளையார் கோயிலே காணோம், வெறும் பியூட்டி பார்லர் தான். அதில் பார்த்தீங்கன்னா சார் மெனு கார்டு கொடுக்குறான் சார். ப்ளக்கிங், பெடிக்யூர், மெடிக்யூர், பெலிக்யூர் என்னமோ இருக்குது. ஆல் 200 rupees. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துக்கிறேன் சார். உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒன்று மாதிரியே இருக்குது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி உண்டா தான் வந்தது, ஆனால் வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம தானே காசு தரோம், எல்லாம் வந்துடுவாங்க கரெக்டாக. இல்லை எதுக்கு எது எது முக்கியம்னு தெரியலையே சார். நீங்கள் ஒன்று சொல்கிறேன், இந்த ஐரோப்பாவிலேயோ இல்லை பனி சார்ந்த கனடா, USA அந்த மாதிரி ரொம்ப பனியாக இருக்கிற இடங்களில் அவர்கள் குளிர் பிரதேசத்தில், இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற குளிர் பிரதேசத்தில் இருக்கீங்க, உதடு வெடியும், ரத்தம் வரும், அதனால வேஸ்லைன் தடவுறோம். ஸோ வேஸ்லைன் தடவி தடவி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைலிஷாக லிப்ஸ்டிக் ஆச்சு இல்லையா? பனி பிரதேசம், உடம்புல இங்கே க்ரீம் தடவுறோம், பனி பிரதேசம். ஆனால் அங்கே எல்லாமே வெயில். மழை பார்த்தே 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. இந்த வருஷம் தான் லைட்டாக தூரிட்டு போயிருக்கு. எங்கள் லேடிஸ்க்கு அது புரியலைங்க. யூரோப் கண்ட்ரியில் எல்லாம் லிப்ஸ்டிக் பூசுகிறாங்கன்னு வேலை மெனக்கட்டு ஒரு 25 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கி கல்யாணத்துக்கு பச்சை கலர் புடவை, சோப்பு லிப்ஸ்டிக்கு, அது கூட வைக்க தெரியாதுங்க, அது பேர் லிப்ஸ்டிக்கு. நம்ம ஆளுங்க இந்த கிருஷ்ண வெண்ணையை தடவின மாதிரி ஒவ்வொரு நீங்கள் வைக்கிறது இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும், அதுவும் தெரியாது. மெயின்டைன்னா என்ன, ஒரு பேப்பர் வச்சு நாப்கின் வச்சுக்கிட்டு அப்பப்போ சொல்லுவாங்க, செய்வீங்கல்ல சொல்லணும், அப்புறம் பார்த்துக்கணும். இங்கே கொஞ்சம் கீறிடுச்சான்னு ஹேண்ட்பேக்லேயே ஒரு இது வச்சுப்பாங்க. அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் கச்சிப் தான் எடுத்துன்னு வருவாங்க கல்யாணத்துக்கு. அப்புறம் இங்கே ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, லிப்ஸ்டிக் போட்டால் ஸ்பூனில் சாப்பிட்ணும். நம்ம ஆளுக்கு அந்த பழக்கமும் இல்லை.
தலை வாழலை, நல்ல கல்யாண சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அப்படியே துடைக்கும். அனுமார் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே வந்து குரூப் போட்டோவில் நிற்பாங்க. குரூப் போட்டோவில் நின்று மூஞ்சி சரியாக வரல வச்சுக்கலாம், இந்த ஃபோட்டோக்காரனுங்களே மோசம்னுவாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் அது என்னவோ தெரியல சார். நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். பொண்ணுக்கு அப்பா யாருன்னு இந்த தலைகளை வாராமல் வேர்த்து விறுவிறுத்து பட்டன் போடாமல் வேர்வையோட பக்கில் ஒரு பைய வச்சுன்னு எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. பொண்ணுக்கு அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்டை போட்டுக்கின்னு பொண்ணுக்கு பக்கத்தில் ஹேண்ட்பேக்கோடு நிற்கும். ஆனால் அந்த விஷயத்தில் பெண்கள் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு சராசரி குடும்பம் சார். ஆம்பளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே செருப்பு, என்ன ராஷ்டிரபதி பவன் போகிறதா இருந்தாலும் சரி, லாண்ட்ரி கடை போகிறதா இருந்தாலும் சரி, ஒரே செருப்பு தான். ஆனால் லேடிஸ்க்கு அப்படி இல்லை, 3 செருப்பு இருக்கு. வீட்டில் ஒன்று, வெளியில் ஒன்று, ஆஃபீஸ். பர்ஸு லேடிஸு 5 பர்ஸு வச்சுருப்பாங்க. வீட்டில் ஒன்று, ஆஃபீஸ் ஒன்று, ரிசப்ஷன் ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, எல்லாம். நமக்கு ஒரே பர்ஸு, அதுவும் கிழிஞ்சிருக்கும். அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு இருக்கும். பர்சம் தொலையாது. சரி, இந்தியாவில் இருக்கிற பெண்கள் வந்து இப்போ 33%, எங்களுக்கு 33% இருக்கட்டும், கொடுக்கலாம். கொடுத்து வாங்கினா கொடுத்துக்கலாம், கொடுத்தா வாங்கிக்கலாம். பிரச்சனை என்னென்னா, அதெல்லாம் கரெக்டு. நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவில் நமக்கு எவ்வளோ % சார் இருக்குது? ஒன்றுமே இல்லை சார். 4 அடுக்கில் மேல் அடுக்கு ஃபுல்லாக பட்டு புடவை, 2வது அடுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வர புடவை, 3வது அடுக்கில் பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது அடுக்கில் அது கீழே நமக்கு இருக்கிற 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டு மேலே கால் வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான், அவன் ஹைட்டுக்கு. என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணர் கால் போட்ட மாதிரியே இருக்கும். வேறு வழி கிடையாது. எல்லாம் மாறி போச்சுன்னா மாறி போச்சு. மகிழ்ச்சி என்பது மக்களுடைய மனதில் இருந்து வெளியே போவது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேடம் சொன்ன டைம் முடிஞ்சிச்சு. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒன்றே ஒன்றுங்க, தங்களுடைய கடமையை தாங்கள் செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, எல்லோருக்கும் அன்பு வேணும் சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது நம் கண்ணெதிரே கண்ட ஆச்சாரியால் பெரியவா எல்லாரும் அவரை வந்து பார்ப்பாங்க. ஒரு நாள் பெரியவா கிருபானந்த வாரியாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். வாரியார் சுவாமிகளை கூப்பிட்றாங்க. வாரியார் சுவாமிகள் வரேன்னு சொல்லிட்டார். வாரியார் இந்த பக்கத்தில் சைவ திருமுறையில் பக்தியை பரப்பினவர். இவர் வந்து ஆன்மீகத்துடைய குலகுரு. அல்லது மேன்மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அது மாதிரி நம்ம இருக்கணுன்றதுக்காக இந்த இதையை சொல்கிறாங்க. அப்போது பெரியவா என்ன பண்ணார், மடத்தில் மேனேஜரை கூப்பிட்டு, வாரியார் வந்து வரட்டும், அவர் வந்து சிவபூஜை பண்ணுறவர், அதனால் வந்தால் என்னை நமஸ்காரம் பண்ண வேண்டாம், ஏன்னா அவரே சிவபூஜை பண்ணுறவர், ஒரு பெரிய ஞானி, எனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டாம் சொல்லிடுங்கோ, அப்போவே முன்னாடியே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வாரியார் சாமி வராரு, பொத்துன்னு கீழே விழுறாரு. பெரியவா டென்ஷன் ஆகிட்டார். அவரை பெரியவா சொன்னாராம், நமஸ்காரம் பண்ண வேணான்னு மடத்தில் இருந்து உங்களை சொன்னேனே, சொன்னாங்களான்னு. ஆரியார் சொன்னாராம், அவங்க வேலையை செஞ்சாங்க, நான் என் வேலையை செஞ்சேன்னு. அவங்க சொன்னாங்க, ஆனால் உங்களை கும்புறது என்னோட கடமை. நீங்கள் உலகத்தில் எந்த உச்சத்திற்கு போனாலும் சரி, உலகத்தில் எந்த பாகத்திலே தமிழனுடைய பெருமையை நிலைநிறுத்துவதாலும் சரி, அன்பும் மற்றவர் மீது அக்கறையும், உங்களுடைய வாசகமே அதுதான். கலை, கலாச்சாரம், சேவை. இந்த சேவைன்றது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் சேவை செய்கிறதே பயமாக இருக்குது. எனக்கு அந்த ஆசையே போச்சு. ஆமாங்க, நம்ம ஆளுங்க பேங்க் உள்ள வரானுங்க சார், லேப்டாப், மொபைல் ஹெட்ஃபோன், அப்புறம் வந்து பேங்க்கு என்னது அந்த சார்ஜ் போடுற பேங்க்கு எல்லாம் எடுத்துன்னு வரான். பேனாவை தவிர பேனா எடுத்துன்னு வர மாட்டான். உள்ளே வந்து எஸ்கியூஸ் மீ பென், நான் இங்கிலீஷில் மட்டும் தான் பிச்சை எடுக்கிறதுன்னு ஒரு முடிவோடு இருப்பான். எஸ்கியூஸ் மீ பென்னு கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான். சரிங்களா? நான் அதுக்காகவே அசிங்கம் பட்டாலும் பரவாயில்லன்னு மூடி எடுத்துகிட்டு கொடுத்தேன். இதுவரையும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 27 மூடி இருக்குது. அப்படியே ஓட்டான். அதாவது சேவை செய்கிறதே கஷ்டமாயிடுச்சு.